ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோவிலில் புறா விற்பவர்களையும் நாணய மாற்றுபவர்களையும் வியாபாரம் செய்பவர்களையும் துரத்தி அடித்த பிறகு மறுநாள் கோவில் முற்றத்தில் நடந்து கொண்டிருந்த போது பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆலயத்தினுடைய நிர்வாகிகளும் வந்து இயேசுவிடம் கேட்கிறார்கள், எந்த அதிகாரத்தினால் இவற்றை செய்கிறீர்கள்? இயேசுவை பற்றிய அதிகாரம் அவர்களுக்கு புலப்படவில்லை. அதிகாரம் எங்கிருந்து வருகிறது? அதுவும் மதமும் அரசியலும் ஒன்றாய் சேர்ந்து வாழ்ந்த ஒரு இடத்தில் சக்தி மிகுந்த ஒரு போதகரை அங்கே பார்க்கிறார்கள். அவர்களால் ஏன் இப்படி நடக்கிறது என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுவை அணுகுகின்ற முறை சந்தேகத்தோடு அவர்கள் அணுகினார்கள். ஒரு சாதாரண மனிதனை பார்ப்பது போல அவர்கள் பார்த்தார்கள். சாதாரண மனிதனுக்குரிய செயல்களோடு அவர்கள் பார்த்தார்கள். அவர்களால் இயேசுவிடமிருந்து விடையை பெற்றுக்கொள்ளவே முடியவில்லை. கடவுள் தன்மையில் வாழுகின்றவர் கடவுளுக்கென்ற ஒரு நிலையில் இருக்கின்ற போது விசுவாசத்தோடு அணுகினால் அவரிடம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். விசுவாசம் அற்ற ஜெபம் ஜெபம் அல்ல. விசுவாசம் ஜெபத்தை பெற்றெடுக்கிறது. ஜெபம் விசுவாசத்தை தைரியப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது. எனவே இயேசுவை அணுகுகின்ற விதம் பரிசேயர்களைப் போலவோ சதுசேயர்களைப் போலவோ அல்லாமல் ஒரு சாதாரண பார்த்திமேயு குருடனைப் போல, நூற்றுவர் தலைவனைப் போல, கனானிய பெண்ணைப் போல இயேசுவை அணுக நாம் அழைக்கப்படுகிறோம். விசுவாசத்தோடு அவரிடம் நாம் சரணடைந்தால், அவர் அருகில் சென்றால் இறங்கி வந்து நம்மோடு பேசுகிறார். அவர் நம் அருகில் இருக்கிறார். நம்மோடு அவர் நின்று நமக்காக பேசுகிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் அணுக கற்றுக்கொள்வோம். அப்போது இயேசுவிடமிருந்து நமக்கு தேவையான எல்லா விடைகளும் கிடைக்கும். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை எம்மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது. கண்ணுக்கு புலப்படாமல் நீர் எங்களோடு பயணம் செய்கிறீர். விசுவாசத்தோடு உம்மை அணுக எங்கள் அகக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. தூரத்தில் நின்று கொண்டிருந்த போது கூட அவர் ஆண்டவர்தாம் என்று சொல்லக்கூடிய சக்தியை தாரும் ஆண்டவரே. யோவானைப் போல தூரத்தில் நீ நின்று கொண்டிருந்தாலும், முகம் தெரியவில்லை என்றாலும், குரல் கேட்கவில்லை என்றாலும், ஆண்டவர்தாம் என்பதை அறிந்து கொண்டும் அருகில் சென்று உம்மோடு விருந்துண்ண எங்கள் இதயங்களை திறந்துவிடும் ஆண்டவரே. அனைவரையே எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது புரிந்து பேசும். ஆமென்.